Daily. Taste the Daily. மும்பையில் இருந்து ரயில் மூலம் தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 180 போதை மாத்திரைகளை கடத்திய 2 பேர் அரக்கோணத்தில் பிடிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் நடமாடிய இருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது சென்னை மீஞ்சூர் மற்றும் கூடுவாஞ்சேரியை சேர்ந்த கார்த்தி, சந்தோஷ் கிருஷ்ணா ஆகிய இருவரும் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் இருந்து 180 போதை மாத்திரைகள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இருவரும் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் வட மாநிலங்களில் இருந்து நாள் தவறாமல் போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு கடத்தப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் மெடிக்கல் ஷாப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் சிக்கியது. காவேரி மருத்துவக் கடையில் தடை செய்யப்பட்ட கூலிப், ஆன்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்டதுடன் மருந்து கடை உரிமையாளர் தமிமுன் அன்சாரியும் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக விற்பனை செய்ய வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் போதை மாத்திரை விற்பனை செய்து வந்தவர் சிக்கினார். பள்ளிப்பாளையம் அருகே பூலக்காட்டூர் பகுதியில் சந்திரசேகர் என்பவர் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்தார். அவர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்த 10 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போதைப் பொருட்களை சர்வசாதாரணமாக விற்பனை செய்யும் அளவிற்கு குற்றவாளிகள் ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி இருப்பது அம்பலமாகி உள்ளதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர்.